மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கலை இல்லையே நம் வாழ்வில் சுவையில்லை. இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழும் சிறப்பாக விளங்கிய சிலப்பதிகாரம் என்ற காப்பியத்தை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கிறோம். இது சிலப்பதிகாரம் இயல் 6 இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி. சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் கண்ணகியின் சிலம்பால் விளைந்த கதையை முதன்மையாக கொண்டது ஆதலால் சிலப்பதிகாரம் என்ற பெயரை பெற்றது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது காப்பியம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என இரண்டாக வகைப்படுத்தியிருக்காங்க. பெருங்காப்பியங்கள் என்பது ஐம்பெரும் காப்பியத்தை குறிக்கும். பெருங்காப்பியம்னா என்ன, சிறுங்காப்பியம்னா என்னன்னு பார்த்தோம்னா அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நாற்பொருளையும் கூறுவது பெருங்காப்பியம். அறம் பொருள் இன்பம் வீடு நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுங்காப்பியம். நமக்கு இடம்பெற்றுள்ள சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. ஐம்பெரும் காப்பியங்கள் என்னென்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், மணிமேகலையை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார், சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர், வளையாபதி யார் எழுதினாங்கன்னு பெயர் தெரியவில்லை, குண்டலகேசி நாதகுத்தனார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். ஏன்னா இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சிலப்பதிகாரம் கோவலன், கண்ணகி, மாதவி இவர்களுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல். மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மணிமேகலை என்ற பெண் குழந்தையை பற்றி கூறுவது. அதனால் இது ரெண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி என்ற மூன்றும் சமண காப்பியங்கள். மணிமேகலை, குண்டலகேசி இரண்டும் பௌத்த காப்பியம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி சமண சமயத்தை சார்ந்த காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பால் விளைந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. இதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம் இளங்கோவடிகள். இவருடைய அப்பா யாருன்னு பார்த்தோம்னா தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் நற்றோணை. இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி. இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனின் இளைய மகன்தான் இந்த இளங்கோவடிகள். இவர் ஒரு சமணத் துறவி. இளங்கோவடிகள் துறவு பூண்டு அமர்ந்த இடம் குணவாயிற் கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை கொண்டது. காண்டம் என்பது பெரும்பிரிவு. 30 காதைகளை உடையது. காதை என்பது உட்பிரிவு. காதை என்பது கதை பொதிந்துள்ள பாட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 காண்டம் என்னென்னு பார்த்தோம்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகாரில் மங்கள வாழ்த்து பாடல் முதலாக நாடுகான் காதை வரை 10 காதைகளை உடையது. மதுரை காண்டம் காடுகான் காதை முதல் கட்டுரை காதை வரை 13 காதைகளை உடையது. வஞ்சி காண்டம் குன்றக்குறவை முதல் வரந்தரு காதை வரை 7 காதைகளை உடையது. நமக்கு இடம்பெற்றுள்ள பகுதி அரங்கேற்ற காதை. சரியா? வரந்தரு காதைன்னு பார்த்தோம்னா இளங்கோவடிகளை பற்றியதாக அதில் இடம்பெற்றுள்ள பகுதிகளை கூறுவது. இதில் நமக்கு பார்த்தோம்னா இதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் ஒரு சமணத் துறவி அப்படின்னு சொல்லப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்ற காதையின் ஒரு பகுதி பாடமாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் உள்ள அரங்கேற்ற காதையின் ஒரு பகுதி தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது.
தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக, நம்ம தமிழருடைய நாகரிகம், பண்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய கருவூலம், கருவூலம் சிலப்பதிகாரம். அரசக்குடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படுகிறது. புகார், மதுரை, வஞ்சி காண்டங்கள் முறையே சோழ, பாண்டிய, சேர மன்னர்களை பற்றியவை என்பதால் மூவேந்தர் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதாவது இந்த சிலப்பதிகாரம் சேர, சோழ, பாண்டிய 3 நாட்டு மன்னர்களுக்கும் பொதுவானது, 3 நாட்டை பற்றியும் வரக்கூடியது. அதனால் மூவேந்தர் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இதுதான் தமிழில் தோன்றிய முதற் காப்பியம். இயல், இசை, நாடகத்தை பற்றி கூறுவதால் முத்தமிழ் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது இப்போ ராமாயணம் இதெல்லாம் பார்த்தோம்னா இறைவன் தான் வந்துட்டு தலைவனாக இருக்கிறாராங்க. சரியா, கதை மாந்தராகவும் இறைவன் தான் வந்துட்டு பாட்டுடை தலைவனாகவும் இருக்கிறார். ஆனால் இங்கே சாதாரண குடிமக்கள் வந்துட்டு காப்பியத்தின் தலைமக்களாக இருப்பதால் இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒற்றுமை காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நாடக காப்பியம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. சரியா, அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த சிலப்பதிகாரம். உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு போற்றப்படுகிறது. முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் புரட்சி காப்பியம் எனப்படுகிறது. நீங்கள் வந்துட்டு போன வருடத்துக்கும் முன்னாடி வருடம் படிச்சிருப்பீங்க. அதாவது கோவலன், கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை என்ன படிச்சிங்க? காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாசாத்துவனின் மகன் கோவலன், அவன் கலை உணர்வும் வறியோருக்கு உதவும் நற்பண்பும் மிக்கவன். காவிரி பூம்பட்டினத்து பெருவணிகன் மாநாயக்கனின் மகள் கண்ணகி, இவள் திருமகள் போன்ற அழகு போற்றுவார் போற்றும் பெரும் குணத்தையும் உடையவள், கற்பு திறனையும் உடையவர். இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் ஆடல் கலையில் அதிக எண்ணம் கொண்ட கோவலன் மாதவி என்ற ஆடலரசியை நாடி கண்ணகியை விட்டு பிரிந்து சென்றான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தன்னுடைய பொருளை எல்லாம் இழந்து கோவலன் வந்துட்டு கண்ணகி கிட்டேயே திரும்பி வந்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன பண்ணாங்க, மதுரைக்கு போனாங்க. அங்கே கண்ணகியோட காற்சிலம்பை என்ன பண்ணான், விற்றுட்டு வந்து மறுபடியும் வாணிக தொழில் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ வந்துட்டு இவன் குற்றவாளி, பாண்டிய மன்னனுடைய மனைவியோட காற்சிலம்பை களவாடியவன் அப்படின்னு சொல்லப்பட்டு என்ன பண்ணாங்க, இவனுக்கு வந்துட்டு கொலை தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கணவன் கள்வன் அல்லன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இந்த அம்மா வந்துட்டு கண்ணகி வந்துட்டு பாண்டிய மன்னனிடம் வழக்கு தொடுத்தாள். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்னது, முதலாக பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் இது புரட்சி காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. கடைசியாக அரசன் சொல்லுவான் இல்லையா, யானோ அரசன் யானே கள்வன், நான் அரசன் கிடையாது நான் தான் கள்வன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி யாருமே அந்த காலத்தில் வந்துட்டு என்ன பண்ணல, அரசரையெல்லாம் எதிர்த்து பேசலை, பெண்கள் வெளியிலேயே வரல. ஆனால் முதலாக ஒரு பெண் வழக்காடி மதுரை மாநகரையே எரித்ததால் இது புரட்சி காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் முத்தமிழ் காப்பியம் என்றும் அழைக்கப்படுகிறது. செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் இது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது இது வந்து செய்யுள் பகுதியாகவும் இருக்கிறது, உரைநடையாகவும் இருக்கிறது, அதுக்கப்புறம் பாடலாகவும் இருக்கிறது. செய்யுள், உரைநடை, பாடல் என்று கலவையாக இருப்பதால் இது உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள். உரையை வந்துட்டு இடையிடை செலுத்தியிருக்காங்க. அதாவது செய்யுள் பகுதி எல்லாமே எப்படி இருக்கும், செய்யுளாக தான் இருக்கும், கவிதை நயத்தில் தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் அங்கங்கே உரைநடை வடிவமும் கொடுக்கப்பட்டுள்ளதால் இது வந்துட்டு உரை இடையிட்ட பாட்டும் கலந்த செய்யுள் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்நூல் பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது.
சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார். பாரதியார் அது மட்டுமல்லாமல் யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனிலே யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பாடியிருக்காரு. அந்த அளவுக்கு சிலப்பதிகாரம் என்னது சிறந்த காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். வரந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றிய குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவன் தம்பி என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதுனால இந்த காப்பியம் இன்னும் இனிமை சுவையுடையது. நெஞ்சையே அள்ளும், அதாவது படிக்க படிக்க விருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னதுனால இது இன்னும் சிறப்பிக்கப்படுகிறது. இது இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவம். சரியா? இது கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்ட சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பின்னு சொல்லலாம். சரியா? சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனாரோடும் இளங்கோவடிகளோடும் என்ன பண்ணுறாருன்னா மலைவளம் காண போகிறாரு. அங்கிருந்த மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூற உடனிருந்த பெண்பார் புலவர் சாத்தனார் அந்த பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் என்று கோவலன் கண்ணகி வரலாற்றை சுருக்கமாக கூறினார். அதை கேட்ட இளங்கோவடிகள் இந்த கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம். ஏன்னா இது 3 மன்னர்களுக்கு சம்மந்தப்பட்டது. சேர சோழ பாண்டியர் மூவருக்கும் சம்மந்தப்பட்டதாக இருப்பதால் சாத்தனார் நான் சிலப்பதிகாரத்தை எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் யார்? சேர செங்குட்டுவனின் தம்பி தான் இளங்கோவடிகள். சரியா? இவரும் அரச பரம்பரையை சார்ந்தவர். அதனால் எனக்கு ஒரு அச்சமும் இல்லை, அதனால் இந்த நூலை நானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நூலை எழுதினார். அதுக்கு சாத்தனார் அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னார். அடிகள் நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சிலப்பதிகாரம் உருவாயிற்று. இதில் 3 அரிய உண்மைகள் சொல்லப்பட்டுள்ளது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். அரசியல் பிழைத்தோருக்கு, அரசியல் வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவருக்கு அறம் கூற்றாகும். தர்மம், உண்மை, நேர்மையான வழியில் இருக்கணும். இல்லை அப்படின்னா அதே அவங்களுக்கு கூற்றுனா என்னது? யமனாக மாறிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வழக்குரை காதையில் என்ன பண்ணாங்க? கண்ணகி வழக்கு தொடுத்தால் உண்மையை அவன் விசாரிக்காமல் அரசன் பாண்டியன் தீர்ப்பு வழங்கியதால் அதே அவனுக்கு யமனாக மாறிவிட்டது. அதுக்கப்புறம் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இந்த கண்ணகி ஒரு பத்தினி, அதனால் இந்த மதுரையே எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவளுக்கு இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு சிலை வைத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். ஊழ்வினை, இந்த செயல் நடப்பதற்கு எல்லாமே ஊழ்வினை தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா கோவலன் மாதவி பிரிவுக்கு காரணம் ஊழ் தான். கோவலன் மதுரைக்கு சென்றதுக்கு காரணமும் ஊழ். ஊழ்னா முன்வினை பயன். சரியா? கோவலன் கொலை உண்டதற்கு காரணமும் ஊழ் தான். சரியா? அதுக்கும் ஒரு கதை தனியாக இருக்கிறது. சரியா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே என்னது? கண்ணகி துன்பப்பட்டதுக்கும் காரணம் ஊழ். அவங்க முன்னாடி செய்த அந்த ஊழ்வினை தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் நிறைய ஆடல் பாடல் இசைக்கருவிகள் எல்லாமே இந்த சிலப்பதிகாரத்தில் பாடப்பட்டுள்ளது. இதில் இந்திர விழா குறித்தும் சொல்லப்பட்டுள்ளது. இந்திர விழா குறித்து மணிமேகலையிலும் கூறப்பட்டுள்ளது, சிலப்பதிகாரத்திலும் கூறப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் அரங்கேற்ற காதை. அரங்கேற்ற காதையில் கூத்து, ஆடல், இசை, குழல், தன்னுமை, யாழ் ஆகியவற்றை கற்பிக்கும் ஆசிரியர் இலக்கணமும் அரங்கின் இலக்கணமும் ஆடும் இயல்பும் பற்றிய செய்திகள் தான் இந்த அரங்கேற்ற காதையில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த குழல்னா என்னென்னா துளைக்கருவி. சரியா? புல்லாங்குழல் சொல்கிறோம் இல்லையா, அது. தன்னுமை அப்படின்னா தோற்கருவி, யாழ் அப்படின்னா நரம்பு கருவி. இந்த மாதிரி இசைக்கருவிகளை பற்றியும் அந்த இடம் அமையக்கூடிய அந்த இசை அரங்கம், நாடக மேடை எப்படி அமையணும் அப்படிங்கிறத பற்றியும் கூறக்கூடியது தான் இந்த அரங்கேற்ற காதை.
அதாவது மாதவியும் நல்லவ தான். அவள் வந்துட்டு ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்தவள். சரியா? எப்படிலாம் அவளுடைய ஆடல் பாடல் இதெல்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் அவள் எப்படி சிறந்தவளாக இருந்தாள் என்பது பற்றி தான் நமக்கு இங்கே அரங்கேற்ற கதையில் பார்க்க போகிறோம். சரியா? அடுத்து, பிற உயிரினங்களிலிருந்து மனிதனை தனித்து காட்டுவது கலை. சரியா? நம்ம எப்போ பாரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அதுக்கப்புறம் சாப்பிட்றோம், தூங்குறோம், ஓடுறோம், ஒடியாரோம், இப்படியே இருந்தோம்னா ஆடு மாட்டுக்கும் நம்மளுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் போய்விடும். சரியா? ஆயக்கலைகள் 64 இருக்குது. அதில் ஒன்று இந்த ஆடல் கலை. நிறைய கலைகள் இருக்குது. அப்போ அந்த கலைகளை அனைத்தையும் நமக்கு ரசிக்க தெரியணும். சரியா? அந்த ரசிப்புத்தன்மை உடையவன் தான், உணர்ச்சி பொங்க இருக்கக்கூடியவன் தான் மனிதன். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைகள் தான் மற்ற உயிர்களிடமிருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிறது. அது நுட்பமான தன்மை திறனையும் உள்ளடக்கியது. அது நுட்பமான தன்மையையும் திறனையும் உள்ளடக்கியது. அது நுணுக்கமான தன்மையை, இந்த கலைகள் வந்துட்டு மிகவும் நுட்பமானவை, நுணுக்கமானவை. திறமை உடையவர்களால் மட்டும்தான் இந்த கலைகளை என்ன பண்ண முடியும், நிகழ்த்த முடியும். கலைகளில் நடனக்கலை தமிழர்களால் போற்றப்பட்டு கற்கப்பட்டது. அதாவது நடனக்கலை வந்துட்டு என்ன பண்ணாங்க, தமிழர்களால் போற்றப்பட்டு, கலைகளில் நடனக்கலைகள் தமிழர்களால் போற்றப்பட்டு கற்கப்பட்டது. நடனம் கற்பவர்கள் பலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்வர். சரியா? இந்த நடனக்கலையானது தமிழர்களால் போற்றப்பட்டது. சரியா? இதை வந்துட்டு நடனம் கற்பவர்கள் என்ன பண்ணுவாங்க, பலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்வார்கள். அதாவது நம்ம எந்த ஒரு செயலை கற்றுக்கொண்டோம் என்றாலும் அதை வந்துட்டு பலர் கூடிய அவையில் என்ன பண்ணணும் அப்படின்னா அரங்கேற்றம் செய்யணும். சரியா? அதை வந்துட்டு மற்ற கலைஞர்களெல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்புதான் நம்ம வந்து ஒரு கலைஞன் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். சரியா? அந்த மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இந்த நடனமும் அரங்கேற்றப்பட்டது. இது இன்றும் காணப்படுகிற ஒரு வழக்கம். அது இன்றளவும் காணப்படுகிற ஒரு வழக்கம். கலை சமூகத்தின் பண்பாடு, வரலாறு, அழகியல் போன்ற கூறுகளை வெளிப்படுத்தக்கூடியவை. கலையானது சமூகத்தில் இருக்கக்கூடிய பண்பாடு, வரலாறு, கலாச்சாரம், அழகியல் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவை. அவ்வகையில் தமிழர் வாழ்வு முழுமையும் கலைகளால் நிறைந்ததாக காணப்படுகிறது. தமிழரோட வாழ்க்கை முழுவதும், நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே என்னது, கலை தான். குழந்தை பிறந்த உடனே பாடுறோம் தாலாட்டு, இறக்கும் பொழுது பாடுறோம் ஒப்பாரி. அதனால் பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்துமே நம்மளோட இது இசை. சரியா? மொத்தமாகவே கலை அப்படின்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி தமிழர்களுடைய வாழ்க்கை முழுவதும் கலைகளால் நிரப்பப்பட்டது. நமக்கு இங்கே வந்துட்டு மாதவியின் நாட்டிய பயிற்சி பற்றியும், நாட்டிய அரங்கின் அமைப்பு, தலைகோல் அமைதி, மாதவியின் நாட்டியம், மங்களப்பாடல், இசைக்கருவிகள் ஒலித்த முறை, மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். சரியா? நாட்டியம் சிறப்பாக இருந்தால் பரிசு கொடுப்பாங்க இல்லையா, அதை பற்றி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. முதல்ல மாதவியின் நாட்டிய பயிற்சி அதை பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருந்தோள் மடந்தை தாது அவில் புரிகுழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் இன்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈராண்டில் சூழ்கழல் மன்னருக்கு காட்டல் வேண்டி. அதாவது பெருந்தோள் மடந்தை, பெருந்தோள் அப்படின்னா அழகிய தோளை உடைய, மடந்தை அப்படின்னா யாரு, மங்கை. இங்கே யாரு மங்கை, மாதவி. பெருந்தோள் அப்படின்னா அழகிய தோள், மடந்தை அப்படின்னா மங்கை. இங்கே வந்துட்டு மாதவியை குறிக்கிறது. தாது அவில் புரிகுழல், தாது அவில், தாது அப்படின்னா தாது, இந்த மலர்களில் இருக்கக்கூடிய தாது. அவில், அவில்னா விரிதல், மலர்கள் விரிந்தால் அதில் வந்துட்டு என்னது, தாது இருக்கும். சரியா? விரிகின்ற சுருண்ட கூந்தலை உடையவள். புரிகுழல், குழல்னா கூந்தல். அவளுடைய கூந்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா சுருண்டு இருக்கும். அதாவது பெண்களுக்கு கூந்தல் கருமையாகவும் நீளமாகவும் சுருண்டு இருந்தாலும் அழகுடையது அப்படின்னு வர்ணிப்பாங்க. சரியா? அந்த மாதிரி இவளுடைய கூந்தல் எப்படி இருக்கு அப்படின்னா தாது விரிகின்ற சுருண்ட கூந்தலை உடையது. மாதவி தன்னை, யார் அப்படின்னா மாதவி. மாதவி என்னும்
கணிகை. இங்கே வந்துட்டு கணிகை பெண், நாட்டியம் ஆடக்கூடிய பெண். ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல். ஆடல் அதாவது கூத்துன்னு சொல்லுவாங்க. ஆடல் நம்ம இப்போ சொல்கிறோம் சரியா. பாடல் அப்படின்னா பாட்டு, அழகு அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அழகு. இந்த மூன்றில் ஒன்று குறைபடாமல், இந்த மூன்றும் இருக்கக்கூடிய பெண் தான் இந்த மாதவி என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாடக கணிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ வந்து எப்படி இருக்கா, ஆடல் பாடல் அழகு இந்த மூன்றுலையும் சிறந்து இருக்கா. 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈர் 6 ஆண்டில். 7 ஆண்டு இவ என்ன பண்ணுறா அப்படின்னா 7 ஆண்டுகள் இடையறாது பயிற்றுவித்து 7 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த ஆடல் கலையை கற்றுக்கிறா. ஓர் ஈர் 6 ஆண்டு, ஈராறு எத்தனை 12. 12ஆம் ஆண்டில் சூழ்கழல் மன்னருக்கு காட்டல் வேண்டி. சூழ்கள் அப்படின்னா வீரக்கழல் அணிந்த, கழல்னா காலில் அணியக்கூடிய அந்த அணிகலன், கழல் அணிந்த மன்னருக்கு காட்டல் வேண்டி, மன்னர்களுக்கு அவையில் காட்டுவதற்காக அரங்கேற்றப்பட்டது. எப்போ அப்படின்னா அவளுடைய 12ஆம் வயதில். அவருடைய 12ஆம் வயதில் இவ வந்து 7 ஆண்டு பயிற்சி எடுத்துக்கிட்டா. பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் அவளுடைய 12வது வயதில் அவளுடைய ஆடல் கலை அரங்கேற்றப்பட்டது. எங்கே அப்படின்னா மன்னர்கள் நிறைந்த அவையில், வீரக்கழல் அணிந்த மன்னர்கள் நிறைந்த அவையில் அரங்கேற்றம் பெற்றது. சரியா, அதுதான் இந்த பாடலோட பொருள். என்னது, மாதவி அழகிய தோள்களை உடையவள், தேனும் தாதும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடையவள், ஆடல் பாடல் அழகு என்னும் இம்மூன்றில் ஒன்று குறைபடாமல் என்ன பண்ணுறா, 5 ஆண்டில் ஆடல் கற்பதற்காக சடங்குகள் செய்து. ஒரு செயல் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும் பொழுது வித்யா ஆரம்பம் பண்ணுறோம் இல்லையா, நெல்லெல்லாம் எழுத வச்சு ஆ ஓம் அப்படின்லாம் எழுத வைக்கிறோம் இல்லையா, அதே போல் இவ ஆடல் கலை கற்றுக்கக்கூடிய அந்த விசேஷங்கள் எல்லாம் செஞ்சு கற்றுக்கிறா. எத்தனை ஆண்டு கற்றுக்கிறான்னா 7 ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள். அவள் தனது 12வது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள். அப்போ வந்துட்டு வீரக்கழல் பூண்ட சோழ மன்னனது அரசவைக்கு வந்தால் அவளுடன் ஆடல் ஆசான், யாரெல்லாம் வராங்க அப்படின்னா ஆடல் ஆசான், இசை ஆசான், கவினன், தன்னுமை ஆசான், குழல் ஆசான், யாழ் ஆசான் ஆகியோரும் வந்திருந்தனர். இவர் தனியாலாம் இந்த அம்மா வரல. ஏன்னா ஆடல் ஆடும் பொழுது என்ன பண்ணும், பின்னாடி இசை கருவிகள்லாம் வந்து இசைப்பார்கள் இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு சேர வந்திருந்தார்கள். வந்து எங்க சோழ மன்னருடைய அவையில் இவளுடைய ஆடல் அரங்கேற்றப்பட்டது. சரியா, அதுதான் இந்த பாடலோட பொருள். அதுதான் பெருந்தோள் மடந்தை தாது அவில் புரிகுழல் மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று இக்கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் 7 ஆண்டு இயற்றி ஓர் ஈர் 6 ஆண்டில் சூழ்கழல் மன்னருக்கு காட்டல் வேண்டி. சரியா, அடுத்தது நாட்டிய அரங்கின் அமைப்பு. நாட்டிய அரங்கு அதாவது அந்த காலத்தில் நாட்டிய அரங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது மன்னகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும்களை கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு நூல்நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோளளவு 24 விரல் ஆக 7 அகலத்து 8 நீளத்து 1 உயரத்து உறுப்பினது ஆகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 ஆக. உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 ஆக ஏற்ற வாயில் 2 பொழிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரை எழுதிய மேல்நிலை வைத்து தூண்நிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து ஆங்கு ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும் கந்துவரல் எழினியும் புரிந்து உடன் வகுத்து
ஆங்கு ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து மாலையும் தாமமும் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அரும்தொழில் அரங்கத்து அப்படின்னு அரங்கம் அமைந்த அந்த இடத்தை சொல்கிறாங்க. அரங்கம் எப்படியெல்லாம் அமைத்தார்கள் அப்படின்னா, எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது. எண்ணிய அப்படின்னா ஆராய்ந்து வரையப்பட்ட சிற்ப நூலாசிரியர் இலக்கணங்களில் சிறிதும் வழுவாது. அதாவது சிற்ப நூலில் இருக்கும் இல்லையா, அந்த நூல்படி ஆராய்ந்து அறிந்து சிறிதும் வளாது குற்றம் இல்லாமல் அந்த இயல்பிலிருந்து சிறிதும் மாறாமல் இயற்றப்பட்டது தான், அரங்கேற்றப்பட்டது தான் இந்த அரங்கம். இந்த அரங்கம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படின்னா, ஆராய்ந்து வரையப்பட்ட சிற்ப நூலாசிரியர் இலக்கணங்களில் சிறிதும் வழுவாது அமைச்சாங்க. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, மண்ணகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு நாடக அரங்கத்துக்காக நிலத்தை, மண்ணகம் அப்படின்னா நிலத்தை, ஒரு வழி வகுத்தனர் வரையறை செய்து கொண்டாங்க. அதாவது ஒரு நிலத்தை முதல்ல தேர்ந்தெடுத்தாங்க. வகுத்தனர் அப்படின்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த மண்ணை வந்துட்டு பரிசோதனை செய்வோம் இல்லையா, வீடு கட்டினா இந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு. அதுபோல் முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சரியான பரப்புடைய ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுதான் மண்ணகம் ஒரு வழி வகுத்தனர் கொண்டு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, நூலில் சொல்லப்பட்ட மரபுப்படி தான் இவங்க இந்த நாடக அரங்கத்தை அமைக்கிறாங்க. புண்ணிய நெடுவரை போகிய நெடும்களை கண்ணிடை ஒரு சான் வளர்த்தது கொண்டு. புண்ணிய நெடுவரை அப்படின்னா, நெடுவரைனா நெடிய, வரைனா மலை, சரியா. புண்ணிய பொதிகை போன்ற மலைகளுக்கிடையே போகிய நெடும்களை, போகிய நெடும்களை, களைனா என்னது, மூங்கில், நெடும் அப்படின்னா என்னது, பெரிய மூங்கில். அதாவது போகிய அப்படின்னா உயர வளர்ந்த மூங்கிலிடத்தே கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு. கண்ணிடை அப்படின்னா கணு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கரும்புலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, அங்கங்கே ஒரு அந்த முட்டை டாட்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் கணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கண்ணிடை, ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கும் ஒரு சான் அளவு இடைவெளி இருக்கணும், சரியா. அப்படி இருக்கக்கூடிய மிக உயர்ந்த மூங்கில், அதுவும் எப்படிப்பட்ட மலை, புண்ணிய மலை, பொதிகை போன்ற பெரிய உயர்ந்த மலைகளுக்கு போய் அங்கே வந்துட்டு பெரிய நெடிய கழைனா மூங்கிலை வெட்டிட்டு வராங்க. அந்த மூங்கில் எப்படி இருக்குன்னா, ஒரு கணுவிற்கும் மற்றொரு கணுவிற்கும் ஒரு சான் அளவு இருக்கிறது. அப்படிப்பட்ட மூங்கிலை வெட்டி எடுத்துகிட்டு வராங்க. நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும். நூல் நெறி அப்படின்னா சிற்ப நூல் மரபு சொன்னதுபடி நிலம் அளக்கும். அந்த நூல் நெறியில் சொல்லப்பட்டுள்ள அந்த மரபின்படி அரங்கம் அளக்கும். அரங்கம் எவ்வளவு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அளந்து எடுத்துக்கிறாங்க. அதுதான் இந்த 4 வரிக்கு பொருள். என்னதுன்னா, ஆராய்ந்து வரையப்பட்ட சிற்ப நூலாசிரியர் இலக்கணங்களில் சிறிதும் வலுவாதபடி நாடக நிலத்துக்கான இடத்தை வரையறை செய்து கொண்டார்கள். பொதிகை முதலான புண்ணிய மலைகளுக்கிடையே வளர்ந்த மூங்கிலில் ஒரு கணுவிற்கும் மற்றொரு கணுவிற்கும் இடையே ஒரு சான் அளவு உள்ளதை கொண்டு சிற்ப மரபுப்படி நிலத்தை அளந்தனர். அடுத்தது, கோள் அளவு 24 விரல் ஆக 7 கோள் அகலத்து எண்கோள் நீளத்து 1 கோள் உயரத்து உறுப்பினது ஆகி. கோள் அளவு அப்படின்னா கை பெருவிரல் 24 கொண்டதாக ஒரு கோளை நறுக்கினாங்க. ஒரு கோள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கை விரலில் 24 கொண்டதாக ஒவ்வொரு கோளை நறுக்கி எடுத்துக்கிட்டாங்க, சரியா. கை பெருவிரல், சரியா. அந்த பெருவிரலில் ஒரு கோள் எவ்வளோ இருக்கணும், 24 கொண்டதாக ஒவ்வொரு கோளை நறுக்கி எடுத்துக்கிட்டாங்க. 7 கோள் அகலம், அதுக்கப்புறம் அகலம் எவ்வளோ அப்படின்னா 7 கோள் அகலமும், எண்கோள் நீளம், நீளம் எவ்வளோ இருக்கணும்னா 8 கோள் நீளம். 1 கோள் உயரத்து, உயரம் எவ்வளோ இருக்கணும்னா 1 கோள் உயரம், சரியா. அகலம் வந்துட்டு 7 கோள் இருக்கணும், நீளம் வந்துட்டு 8 கோள் இருக்கணும், உயரம் வந்துட்டு 1 கோள் இருக்கணும். உறுப்பினது ஆகி கொண்டதாகி. அதுக்கப்புறம் உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோள். உத்தர பலகை, உத்தர பலகைனா என்னது, உத்தர பலகைங்கிறது மேலே, சரியா, மேல்பகுதி. நம்ம ஆடல் அரங்கு மேடை இருக்கு இல்லையா, மேடைக்கு மேலே அமைக்கப்படும் இல்லையா அந்த பகுதி. அந்த
உத்தர பலகைக்கும் அரங்குக்கும் அகல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இடைநின்ற நிலம் 4 கோலாக இருக்கணும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. உத்தர பலகைக்கும் அரங்கின் பலகை அந்த மேடைக்கும் வைத்த இடைநிலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 4 கோலாக இருக்க வேண்டும். சரியா? இப்போ எப்படி இருக்கணும்? கை பெருவிரலில் 24 கொண்டது 1 கோலாய் நறுக்கி 7 கோல் அகலமும் 8 கோல் நீளமும் 1 கோல் உயரமும் கொண்டதாகி உத்தர பலகைக்கும் அரங்கு பலகைக்கும் இடைநின்ற நீளம் 4 கோலாய் கொண்டு அரங்கத்தை அமைத்தனர். சரியா? அடுத்தது ஏற்ற வாயில் 2 பொழிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரை எழுதி மேல்நிலை வைத்து தூண் நிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து. அதாவது ஏற்ற வாயில் 2 பொழி அப்படின்னா 2 வாயில்கள் விளங்கும்படியாக அமைத்தார்கள். வாயில் எப்படி இருந்தது அப்படின்னா எந்த இடத்துல ஏறணும் எந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு அழகு பொழிய 2 வாயில்கள், ஏறுவதற்கு 1 இறங்குவதற்கு 1ன்னு 2 வாயில்கள் அமைத்தார்கள். தோற்றிய அரங்கில் அப்படின்னா அரங்கு செய்யப்பட்ட அந்த அரங்கில் தொழுதனர் ஏத்த. தொழுதனர் அப்படின்னா கண்டோரெல்லாம் கை குவித்து வணங்கி புகழுமாறு பூதரை எழுதி. பூதரை அப்படின்னா 5 பூதங்கள். சரியா? அதை எழுதி மேல்நிலை வைத்து மேலே ஓவியமாக இந்த 5 பூதங்களையும் என்ன பண்ணாங்க? வரைந்து வைத்தார்கள். தூண் நிழல் அந்த தூணோட நிழல் புறம்பட மான்விளக்கு எடுத்து. அந்த தூணோட நிழலானது கீழே விழாதபடி மாண்புடைய நிலை விளக்கு அப்படின்னு விளக்கை என்ன பண்ணாங்க? பதிச்சு வச்சாங்க. சரியா? தூணோட நிழல் வந்துட்டு கீழே விழாதபடி விளக்கை அமைத்தார்கள். எங்கே அப்படின்னா அந்த அரங்கத்தில் ஆங்கே. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 2 வாயில்கள் விளங்கும்படியாக செய்யப்பட்ட அரங்கில் கண்டோரெல்லாம் கை குவித்து வணங்கி புகழுமாறு 5 ஐம்பூதங்களையும் என்ன பண்ணாங்க? மேலே விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேலே வந்துட்டு வரைஞ்சி வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு மாண்புடைய நிலை விளக்கனை நிறுத்தினர். சரியா? அடுத்தது ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும் கந்துவரல் எழினியும் புரிந்துவுடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அரும்தொழில் அரங்கத்து. அதாவது ஒருமுக எழினி. எழினினா என்னன்னு தெரியுமா? திரைச்சீலை. சரியா? எழினினா என்னது? திரைச்சீலை. இது வந்துட்டு ஒருமுக எழினினா ஒரு பக்கம். நீங்கள் மேடை பார்த்துருக்கீங்க இல்லையா? அதில் பெரிய பெரிய நாடக அரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா திரைச்சீலை போட்டு மூடி வச்சுருப்பாங்க. அந்த நடிக்கக்கூடியவர்கள் வரும் பொழுது தான் அந்த திரைச்சீலை விளக்கப்படும். அது வந்துட்டு 3 டைப்பாக இருக்குது. என்னென்னா ஒரு பக்கம் மட்டும் திரைச்சீலையை இழுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் சென்டரில் வச்சு 2 பக்கமும் இழுக்கிற மாதிரி, இன்னொன்று வந்துட்டு மேலேருந்து அந்த ஸ்க்ரீன் அந்த திரைச்சீலையை இழுக்கிற மாதிரி. இந்த 3 வகையாக இருக்கிறது. முதல்ல ஒருமுக எழினினா ஒரு பக்க திரைச்சீலை, பொறுமுக எழினி அப்படின்னா இருபக்க திரைச்சீலை, கரந்து வரல் எழினி அப்படின்னா மறைந்து வரும் திரைச்சீலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேலேருந்து கீழே வரக்கூடிய திரைச்சீலை அப்படின்னு 3 திரைச்சீலை. புரிந்துடன் வகுத்து அப்படின்னா செயல்திறத்தோடு வகுத்து. புரிந்து அப்படின்னா நல்ல செயல்திறத்தோடு வகுத்து ஆங்குனா எங்கே? அந்த அரங்கத்தில். அதாவது மேடையில் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒரு பக்க திரையும், மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்பட்ட இருபக்க திரையும், கண்ணுக்கு புலப்படாது மறைந்து வரும் திரையும் செயல்திறத்தோடு அமைச்சிருக்காங்க. அடுத்தது ஓவிய விதானம் அப்படின்னா ஓவியம் பொறிக்கப்பட்ட விதானம் அப்படின்னா மேலே. சரியா? மேலே உச்சிப்பகுதி. சரியா? அதுக்கப்புறம் உரைப்பெரு நித்திலத்து அப்படின்னா உரைனா புகழ்பெற்ற முத்துக்களால் இயன்ற. உரைப்பெரு நித்திலம் அப்படின்னா முத்துக்களால் இயன்ற. மாலை தாமம் வளையுடன் நாற்றி. அதாவது என்ன பண்ணியிருக்காங்க? மாலை முத்து மாலை அங்கங்கே, தாமம் அப்படின்னா என்னது? முத்து மாலைகளை அங்கங்கே என்ன பண்ணியிருக்காங்க? தொங்க விட்டுருக்காங்க. சரியா? நித்திலம் முத்து பவளம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவற்றையெல்லாம் அந்த அரங்கத்தில் மாலையாக கட்டி, தாமம்னா என்னது? கட்டி தொங்க விட்டுருக்காங்க. வளையுடன் நாற்றி அங்கங்கே வளைவுலெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க.
விருந்துபட கிடந்த அரும்தொழில் அரங்கத்து. இது எப்படி இருக்குது அப்படின்னா, விருந்துனா புதுமை, புதுமை உடையதாய் அமைக்கப்பட்ட செயற்கரிய தொழில் மாண்புடைய அரங்கம் இது. செயற்கரிய, யாருமே இதுவரைக்கும் அமைக்கப்படாத அழகான பெரிய அரிய அரங்கம்தான் இந்த மாதவி நடிக்கக்கூடிய இந்த அரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவியம் பொறிக்கப்பட்ட விதானத்தையும் உடையதாய் புகழ்பெற்ற முத்துக்களால் இயன்ற சரியும் தூக்கும் தாமுமாகிய மாலைகளை தொங்கவிட்டு புதுமை உடையதாய் அமைக்கப்பட்ட செயற்கரிய தொழில் மாண்புடைய அரங்கத்தில் தான் இந்த மாதவி இப்போ என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுடைய நாட்டிய கலையை அரங்கேற்ற போகிறாங்க. அதுதான் இந்த நாடக அரங்கோட அமைப்பு. கணைப்பாடலை இன்னொரு முறை பாருங்கள். எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது மண்ணகம் ஒருவழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடும் களை கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு நூல்நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோள் அளவு 24 விரல் ஆக எழுகோள் அகலத்து எண்கோள் நீளத்து ஒருகோள் உயரத்து உறுப்பினது ஆகி உத்தர பலகையோடு அரங்கின் பலகை வைத்த இடைநிலம் 4 கோளாக ஏற்ற வாயில் 2 பொழிய தோற்றிய அரங்கில் தொழுதனர் ஏத்த பூதரை எழுதிய மேல்நிலை வைத்து தூண்நிழல் புறப்பட மான்விளக்கு எடுத்து ஆங்கு ஒருமுக இளநியும் பொறுமுக இளநியும் கரந்துவரல் இளநியும் புரிந்துடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானத்து உரைப்பெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்து அரும்தொழில் அரங்கத்து. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, திறம்பட கற்றுணர்ந்த சிற்ப நூலாசிரியர்களால் சொல்லப்பட்ட இயல்புகளிலிருந்து மாறுபடாத நன்னிலத்தை, நல்ல நிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்வு செய்கிறாங்க. பொதிகை மலை போன்ற மலைகளில் நீண்டு வளர்ந்த மூங்கில்களில் ஒன்றுக்கொன்று இடையே ஒரு சான் அளவு கணுக்களை கொண்ட மூங்கிலை கொண்டு வந்தனர். நூல்களில் கூறப்பட்ட முறையாலே அரங்கம் அமைத்தனர். அதாவது சிற்ப சாஸ்திரம் அப்படிங்கிற நூலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த முறைப்படியே என்ன பண்ணாங்க, அரங்கத்தை அமைத்தார்கள். தம் கை பெருவிரலில் 24 அளவினை கொண்டதாக அம்மூங்கில் வெட்டினர். அதை அரங்கம் அமைக்கும் கோளாக கொண்டு அதில் 7 கோள் அகலமும் 8 கோள் நீளமும் 1 கோள் உயரமும் உடையதாக நாட்டிய அரங்கத்தை அமைத்தனர். எப்படி அமைச்சாங்க? 7 கோள் நீளம், 8 கோள் உயரம், 7 கோள் அகலம், 8 கோள் நீளம், 1 கோள் உயரம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, அரங்கில் தூணிற்கு மேல் வைத்த உத்திர பலகைக்கும் தளத்தில் இருக்கும் பலகைக்கும் இடையே இடைவெளி எவ்வளோ இருந்தது? 4 கோள் அளவாக இருந்தது. அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் ஏற்ற அளவுகளுடன் 2 வாயில்கள், உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரத்துக்கும் 2 வாயில்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த அரங்கில் மேல்நிலை மாடத்தில் 5 பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்தனர். தூண்களின் நிழலானது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடி நல்ல அழகான நிலை விளக்குகளை நிறுத்தினர். விளக்கு அந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க. அந்த நிழல் வந்துட்டு நாடக அரங்கிலோ இல்லை அவையிலோ விழாதபடி. அதுக்கப்புறம் மேடையில் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒரு முகத்திரை, சரியா, திரை மேடையின் 2 புறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுகத்திரை, மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் கரந்து வரல் திரை, இவை 3ஐயும் சிறப்புடன் அமைத்தனர். அதாவது என்னது? அதான் ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, கரந்து வர எழினி அப்படின்னு சொல்லி இதை 3ஐயும் அமைத்தார்கள். ஓவிய வேலைப்பாடு மிக்க மேல் விதானத்தையும் அமைத்தனர். அத்துடன் சிறந்த முத்துக்களால் இயன்ற மாலைகளை அரங்கம் முழுவதும் தொங்கவிட்டனர். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நித்திலம் அப்படின்னா முத்து, மாலை அப்படின்னா தாமம்னாலும் மாலை தான், சரியா? அரங்கம் முழுவதும் முத்து மாலையை என்ன பண்ணியிருக்கிறாங்க? தொங்க விட்டுருக்காங்க.
இது இவ்வாறு ஒவ்வொன்றையும் புதுமையாக மேடையில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அமைத்தனர். விருந்துனா என்னது? புதுமை. இந்த ஒவ்வொரு செயலுமே எப்படி இருக்கு? புதுமையாக தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு மாதவி நாடகம் அரங்கேற்றக்கூடிய அந்த அரங்கம் மிகவும் சிறப்பாக அமைக்கப்பெற்றுள்ளது. சரியா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. முதல்ல மாதவியின் நாட்டிய பயிற்சி பற்றி சொன்னாங்க, எத்தனை வருஷத்தில் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் அந்த நாட்டிய அரங்கின் அமைப்பை பற்றி சொன்னாங்க. சரியா? நாட்டிய அரங்கு இப்படி தான் என்ன பண்ணாங்க? அமைச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் எல்லா நாட்டிய அரங்கமும் இப்படி தான் அமைக்கப்பட்டது. சரியா கண்ணே? உங்களுக்கு இந்த 2 பாடல் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். சரியா? நன்றி குழந்தைகளே.